கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரும் மீண்டும் ஒரு விசையாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உடனாயிருந்து உங்களை இன்றைக்கும் என்றைக்கும் வழி நடத்தட்டும். நம்ம இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கிற அதே வேத பகுதி தான். இந்த வருடம் கர்த்தர் நம்ம கொடுத்தான அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஒரு குரலாய் வாசிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதி, இந்த வசனம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான இது ஒரு 3வது தியானம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசின ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை மையமாய் வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை நான் கடந்த வாரமே நான் பேச வேண்டும் என்று என் உள்ளத்தில் தீர்மானித்திருந்தேன். ஆனால் கடந்த வாரத்தில் வார்த்தையை கர்த்தர் மாற்றியதனால் அதை இந்த வாரத்திற்கு பேசும்படி நான் அதை எடுத்து வந்திருக்கிறேன். என்ன வார்த்தை என்றால், கர்த்தராகிய நான். கர்த்தராகிய நான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த கர்த்தராகிய நான் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் மறந்துடுறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பார் அப்படின்னு நம்ம வேகமா ஓடிடுறோம். இடையில ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார், கர்த்தராகிய நான். கர்த்தராகிய நான். இந்த கர்த்தராகிய நான்கிற வார்த்தையை ஆண்டவர் எப்ப தெரியுமா சொல்லுவாரு? அதை நான் 100% இல்ல, 200 300% நான் நிச்சயமா செய்வேன் அவர் ஆணையிடும் போது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகமா இருந்தாலும் சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் சொன்னேன், கர்த்தராகிய நான் சொன்னேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்படி கர்த்தராகிய நான் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் எப்பெல்லாம் தம் தீர்க்கதரிசியினிடத்துல பயன்படுத்துகிறாரோ அந்த காரியத்தை சொன்ன தீர்க்கதரிசியை மறந்தாலும் சொல்ல வச்ச கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டாருங்கிறது தான் அர்த்தம். அப்ப அது அது என்ன சொல்றது, தண்டனையா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணமா இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய நான் தன்மேல் ஆணையிட்ட வார்த்தையை அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை நம்ம கொடுப்போம். எப்ப தெரியுமா நம்ம வாக்கு கொடுப்போம்? நம்ம பொதுவா பொதுவா கொடுக்குற வார்த்தை வேற. சில பேர் அதை ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதன் மேல, இன்னார் மேல, இல்ல என் மேல, இதன் மேல இன்னார் மேலன்னு சொல்றப்பெல்லாம் அது போயிடும். என்றைக்கு அந்த கை தன் மேல வருதோ அப்போ உண்மையான வார்த்தை என்ன பண்ணும், ஏன்னா வச்சிருக்கிற கை என் மேல. இது வரைக்கும் வச்ச கை வேற ஒரு பொருள் மேலையா இருக்கும், அல்லது வேற ஒரு மனிதர்களா இருப்பாங்க. அதனால எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், வச்சு விட்டு போயிடுவோம், வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம ப்ராமிஸை நம்ம மேல பண்றப்ப அந்த ப்ராமிஸ்ல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், கொஞ்சம் கவனமா தான் இருப்போம். அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா புதிய ஏற்பாடு காலத்துல வரும் பொழுது வானத்தின் மேலே பூமியின் கீழே சத்தியம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால என் பேர்ல நான் என்ன பண்றேன், ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஏன்னா எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்க எல்லாவற்றுக்கும் அதிகாரி நானா தான் இருக்கிறேன். சத்தியம் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் என்னிடத்தில் ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், என் பேர்ல நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்ப தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆல்ரெடி நம்ம தியானிச்ச வார்த்தை தான். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பின்தங்கினவர்களா, ரொம்ப ஏழ்மையானவர்களா, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருது. ஆல்ரெடி ஏசாயா 41 அதிகாரத்திலிருந்தே நீங்க பாப்பீங்கன்னா அவர் அங்கிருந்தே பேச ஆரம்பிச்சிருவார். 41 அதிகாரத்திலிருந்தே வாக்குத்தத்தமானது புறப்பட ஆரம்பிச்சிடும். உன் வலக்கரத்தை பிடித்து பயப்படாதே அப்படின்ற வார்த்தை, உன் தாயின் கர்ப்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன் என்னுடையவன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருவார். 41 ஆரம்பிச்சிருவார். அப்படி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கெல்லாம் இந்த பாட்டு இப்படிப்பட்ட கர்த்தராகிய நான்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் அவ்வளவுதான், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்லு, இப்படிதான் போயிருக்கும். ஆனா இந்த தீர்க்க தரிசனமான இந்த வாக்குத்தத்தம் வரும்பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார், கர்த்தராகிய நான். அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு வார்த்தையை கொடுத்த என்னைய நம்பு, உனக்கு வார்த்தையை கொடுத்த என்ன நம்பு, நிச்சயமா அதை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா
வார்த்தையை கொடுத்த கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுமா? நம்பணுமா? இதுவரைக்குனுடைய வாழ்க்கையில நான் பேசி வந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அது வேறு. பிரமாணங்களும் கீழ்ப்படிய பண்ணத்தக்கதான கட்டளைகளையும் உன்னோடு பேசியது வேறு. ஆனா இப்போ ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நான், இத நானே சொல்றேன் உனக்கு. இத தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லல. தீர்க்கதரிசியை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் பேசல. ஊழியனை கொண்டு உங்களை பூஸ்டப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணல, பேசல. உங்களுடைய வருத்தங்கள் தெரிஞ்ச ஊழியக்காரன் பேசுறான்னு இல்ல. கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமா என்ன பண்ணுவேன். அப்ப நடப்பிக்கிற கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுமா? நம்பணுமா? நம்முடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா? எப்ப மாறும்? தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும் பொழுது, இந்த பிரதானமான கற்பனை நாம் நிறைவேற்றும் பொழுது அவர் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 2வது வச்சிருக்கிறாரு, கர்த்தராகிய நான். என்னதான் விசுவாசிக்கணும். என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு இல்ல. அந்நிய தேவர்கள் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தவில்லை என்று உபாகமத்தின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்கள் அவங்க என்ன பண்ணல, நடத்தல. அவரே அவர் ஜனத்தை நடத்தினார். அப்ப கர்த்தராகிய நான், அவர் சொல்ற இன்னொரு 3 வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ண நான் சொல்றேன். திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் 36 வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் 36 கர்த்தராகிய நான் என்றும் பாலானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் மூலமா ஒரு வார்த்தை சொல்றார், நிர்மூலமானவைகள் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். அப்ப சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகும்னா அவன் ஆல்ரெடி எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான்? நிர்மூலமாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறான். இடிக்கப்பட்ட நிலைமையில என்ன பண்றான்? இருக்கிறான். அப்ப இடிக்கப்பட்ட வாழ்க்கை முதலாவது கட்டமைக்கப்பட வேண்டும். நம் வாழ்வதற்கு முதலாவது நமக்கு ஒரு வாழ்வாதாரம் என்ன பண்ணணும், வேணும். அப்புறம் தான் வாழவே முடியும். வாழ்வதற்கே வாழ்வாதாரம் இல்லாம வாழணும் எங்க வாழ முடியும்? சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியமாக ஆக்குவேன்னு சொன்ன கர்த்தர் அதோட நிறுத்தல. நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன், நிர்மூலமானவைகளை கட்டுவேன். அடுத்து வாசிங்க. பாலானதை பயிர்நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்கள் சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்படியே 39 வாசிக்கலாமா? நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப வார்த்தையை அழகா கோத்து பாருங்க. சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ற, நான் அவனை முதல்ல கட்டுவிப்பேன். காரணம், அவன் கட்டப்படாமல் இருக்கிறான், அவன் இடிபட்ட நிலைமையில இருக்கிறான். அப்ப நம்மை மாற்றக்கூடிய தேவன் நம்மை முதலாவது எதில் கட்டமைக்க விரும்புகிறார்? நம்முடைய ஸ்தானத்தில் நாம் கட்டப்பட வேண்டும் என்று அவர் என்ன பண்றார்? ஏன்னா ஏசபெல் மூலியமா இடிக்கப்பட்டதான பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டது ஒரு வானத்தின் அக்கினியானது என்ன பண்ணப்படும்? பூமியில வந்து விழுகும். அப்ப எலியா தீர்க்கதரிசி செஞ்ச முதல் காரியம், எசபேல் என்னும் அந்த ஸ்திரீயின் நிமித்தமா இடிக்கப்பட்ட பலிபீடத்தை நான் கட்டுவிப்பேன், கர்த்தர் அக்கினி இறக்குவார். அப்ப நம்முடையதான வாழ்க்கையை முதல்ல நாம் கர்த்தருக்குள்ள கட்டமைப்பதற்கு நாம் கொண்டு வரணும். நம்ம 1000 பிறகு நமக்கு ஆசை இருக்கு. எத்தனை பேர் ஆசீர்வதிப்பதில் வெறுமையா இருக்கிறீங்க? அதாவது ஆசீர்வாதம் வெறுப்பா இருப்பீங்க. யாருமே இருக்க முடியாது. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் நிறைவேறணும். என்னிடத்தில் ₹1 இருக்குன்னா அது ₹1000 மாறினா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒருவனாய் இருக்கிறவன் பல ஜாதியாய் மாறுவானா அதை யாரும் அதாவது வெறுக்க மாட்டாங்க, விரும்புவாங்க. ஆனா விரும்பணும்னா முதல்ல நாம் கட்டப்படணுமா? கட்டப்படுவதற்கு முதல்ல நம்ம எங்க இருக்கணுமா? கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுக்கணுமா? கட்டப்படணும். ஆனா எப்படி திரும்ப கட்டப்படணும்? கர்த்தருடைய கரத்தால் கட்டப்படணும். தேவன் சொல்றத நிர்மூலமாக நான் கட்டுவேன். அப்ப இடிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவதற்கு அவர் தொடுவது போல நாமும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் இடிபட்டு இருக்கிறதான சில பலிபீடங்களை நாம் கட்டுவிப்போமானால் தேவ மகிமையை நம்மளால என்ன பண்ண முடியும்? காணப்பட முடியும்.
ஏன்னா எலியா அதை தான் செய்தார். எலியா வேறு ஒன்றையும் செய்யல. இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கர்த்தருடைய காரியம் இடிபட்டு இருக்குதோ அதை செப்பனிடுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியங்கள், ஆலயத்துக்குட்பட்ட காரியங்கள் எதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கோ அதை நீங்க சரிப்படுத்துவீங்கன்னு சொன்னா, அதை நீங்க மறுபடியும் கட்டமைப்பீங்கன்னு சொன்னா, அதை நீங்க புதுப்பிப்பீங்கன்னு சொன்னா, தேவ மகிமையை கர்த்தர் சீக்கிரத்தில் காண செய்வார். அதுக்கு ரொம்ப காலம்லாம் கர்த்தர் எடுக்க மாட்டார். எலியா எப்ப பலிபீடத்தை கட்டினாரு? எலியா எப்பொழுது பலிபீடத்தை கட்டமைத்தார்? மதியானமும் அல்லாமல் சாயங்காலமும் அல்லாமல் ஒரு நேரத்தில் கட்டமைத்தார். தேவ அக்கினி எப்ப வெளிப்பட்டுச்சு? அதே சாயங்காலத்தில். புரியலல்ல? புரியாது. அன்றைக்கு பலிபீடம் செப்பனிடப்பட்டால் அன்றைக்கே மகிமையை அவர் என்ன பண்ணாரு? காண்டார். அப்ப நம்முடைய பலிபீடமானது இன்றைக்கு செப்பனிடப்படுமானால் இன்றைக்கே தேவ மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காண செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இவ்வளவு எளிமையான வார்த்தையை புரியலன்னு மண்டையாட்டிட்டீங்களே கர்த்தாவே. இதை விட ட்விஸ்டான வார்த்தைகள் உள்ள வரும்பொழுது நீங்க அதை எப்படி ஏத்துக்குவீங்கன்னு தான் எனக்கு இப்ப அடுத்த கேள்விக்குறியா இருக்கு. எங்க சாயங்காலம் ஜெபம் பண்ண எலியாவுக்கு சாயங்காலமே பதில் கிடைக்குது. சாயங்காலம் கட்டமைக்கப்பட்ட பலிபீடத்தின் மேல் சாயங்காலமே கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுதுன்னா, அப்ப நாம் எவ்வளவு துரிதமாய் நம்மை தேவனுக்குள் கட்டமைக்கிறோமோ அவ்வளவு துரிதமாய் தேவ மகிமை நம்மிடத்தில் வெளிப்படும் என்பது எளிய ஒரு முன்னுதாரணமா வைத்து விட்டு போயிட்டார். அதுதான் எசேக்கியேல் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்றார், நான் நிர்மூலமானவளை கட்டுவேன், உன்னுடைய வெளித்தோற்றத்தை நான் கட்டுவேன், உள் தோற்றத்தை நம்ம தான் கட்டணும். வெளித்தோற்றத்துக்கான வீடா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் கர்த்தர் கட்டுவாரு. உள்ளானதை யார் புதுப்பிக்க கூடும்? உள்ளான மனுஷன் நாளுக்கு என்ன பண்ணணுமா? புதிதாக்கப்படணுமா? அதை யார் புதிதாக்கப்பட முடியும்? நம்ம தான் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும். அதை தான் 39:29 சொல்லப்பட்டிருக்கும். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்கள் மறைக்க மாட்டேன். அப்ப இரண்டாவது, என் அபிஷேகத்தை நீ என்ன பண்ணு? பெற்றுக்கோ. என் ஆவியை பெற்றுக்கோ. உன்னிடத்துல ஆவி இருக்கா? நம்ம இடத்துல கர்த்தருடைய ஆவி இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதா இருக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஆவி என்பது ஒரு பக்கம் அபிஷேகத்தை குறிக்குது, அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷையை குறிக்குது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல் நான் விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய ஆவி என்பது அவர் கிருபை நம்மிடத்தில் முதலாவது இருக்கா? அவர் கிருபை நம்மள்ட்ட இருக்கா? சவுலிடத்திலிருந்து கர்த்தருடைய கிருபை விலகிருச்சு. ஆனா விலகின கிருபையை சவுலுக்கு நினைக்கவே இல்லை. ஏன்னா கிருபை இருக்கிற மனுஷனை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாரு. கிருபை இருக்கிற எந்த ஒரு தேவ மனுஷனையும் கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமா ஒரு அற்ப ஜாதிகளிடத்துல, அற்ப சொற்பமான ஜனங்களிடத்துல அவர் விட்டு கொடுக்க மாட்டார். மரணத்தை ஸ்தோத்திரம், அவர் அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மரணத்தை என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். சிம்சோன் அவ்வளவு தவறு செய்தாலும் கர்த்தாவும் அது கிருபை எனக்கு காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணதுனால கிருபையை கொடுத்தார். சிம்சோனுடைய மரணம் அது பெயர் சொல்லத்தக்க மரணமா இருந்துச்சு. அவன் வாழும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையோ வாழ்ந்துட்டாரு. வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு. ஆனா மரிக்கும் பொழுது அவருடைய மரணத்தை இன்றைக்கு நாம் பேசுறோமா? அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கணும். அவன் மரிக்கும் பொழுது கொன்றது அதிகம். அவன் எல்லோரையும் கொண்டுட்டு தான் அவர் என்ன பண்றாரு? மரிக்கிறாரு. அப்ப தேவ கிருபை நம்ம இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய மரணத்தை கூட கனமுள்ளதா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அதனாலதான் ஆவி என்றால் அவர் கிருபை நம்ம இடத்துல இருக்கா? நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அவருடைய கிருபை நம்ம இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்றைக்கும் மறக்க மாட்டார். அதனால ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிங்களேன். மலைகள் பேதாலும் பருவம் நிலை பெயர்ந்து போனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் சமாதானம் உடன்படி கொண்டு நிலை பெறாமல் இருக்கும் உண்மை மனதிற்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க.
ம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ம் என் கிருபை உன்னை விட்டு என் விலகாமலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ம் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே எசேக்கியேல் 39:29 சொல்லப்படுகிறது, என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவனுக்கு மறைக்க மாட்டேன். நம்ம ஆயிரமாய் பெருகணும்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும்னா, அவருடைய சமூகம் நமக்கு தேவைப்படுது. அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுது. எல்லாவற்றிற்கும் மேல நம்மை நடத்தத்தக்க அவருடைய முகம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கறப்ப நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நம்ம கட்டப்படணும். வெளியரங்கத்தை கர்த்தர் கட்டுவார், உள்ளரங்கத்தை யார் கட்டமைப்பது? நம்ம தான் கட்டமைக்கணும். ஒரு வீட்டை இன்ஜினியர் கட்டி கொடுத்துருவாருங்க, டிசைன் யாருங்க பண்ணுவா? டெக்கரேஷன் யாருங்க பண்ணுவா? இன்ஜினியர் பண்ணி கொடுத்துட்டு போவார். ஒவ்வொரு நாளும் பையனுக்கு பர்த்டே வரும்பொழுது, வெட்டிங் டே வரும்பொழுது, அதாவது வீட்டில் செலிப்ரேஷன் வரும்போது இன்ஜினியர் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டே போவார். இல்லை அந்த பல நாட்களாக சமயக்கட்டில் இருக்கிற படிஞ்ச எண்ணெய் கரையாக இருக்கட்டும், அந்த கறி புகையாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்ஜினியர் வந்து க்ளீன் பண்ணுவார். இல்லை இல்லை, அவருடைய வேலை வெளியரங்கத்தை கட்டமைக்கிறது மட்டும்தான். உள்ள இருக்கிறதான அந்த எல்லா விதமான காரியங்களையும் கட்டமைப்பது, அதை புதுப்பிப்பது, அதை சுத்திகரிப்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ரெண்டு விஷயம். ஒன்று, வெளியரங்கத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உள்ளரங்கத்தை நாம் என்ன பண்ணணுமா? சுத்திகரிக்கணுமா? அப்போ உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை தமது முகத்தை அந்த மனுஷனுக்கு மறைக்காமல் அவனை ஆயிரமாய், அவனை பெரிய ஜாதியாய், அவன் நிர்மூலமான இடத்துல அவனை கட்டி அவனுடைய பாழாய் போன பயிர் நிலங்களை அவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே எசேக்கியேலின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது, கர்த்தராகிய நான் என்று சொல்லி. அதை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அதை 41ஆம் அதிகாரத்தில் 13 மற்றும் 17 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 41ஆம் அதிகாரம் அதன் 13 மற்றும் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். 17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஸ்தோத்திரம். இங்க இரண்டு வார்த்தையை சொல்றார், கர்த்தராகிய நானு சொல்லி. முதல் விஷயம் என்ன சொல்றாரு? இனி உன்னுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில் என்ன பண்ணாது, காணப்பட. இனி நீ தனியா என்ன பண்ண மாட்ட, நீ செயல்பட மாட்ட. உன் வாழ்க்கை தனிமையா இருக்கு. அதனுடைய வாழ்க்கையில உன் தனிமையினால நீ சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சந்திக்க முடியாம போன சூழ்நிலைகள் எனக்கு நல்லா தெரியும். இனி உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கைய நீ தனியா என்ன பண்ண வேணாம், நீ செலவழிக்க வேணாம். உன் வலக்கரத்தை பிடித்து நான் உன்னை என்ன பண்றேன், நடத்துறேன். அங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை 17 சொல்றாரு, உன் நாவை வறண்டு போகாத படிக்க உன்னை என்ன பண்ணுவேன், அவனை நான் காப்பாற்றுவேன். நாவு எப்பங்க வறண்டு போகும்? தாகம் எடுக்கும் பொழுது நாவு வறண்டு போகும். இன்னொரு விஷயம், நாவு வறண்டு போகும் வெப்பம் அதிகமாகும் பொழுது. எத்தனை தண்ணீர் குடித்தாலும் நாவின் வறட்சியாகத்தான் இருக்கும். சுற்றிலும் நமக்கு சமாதானத்தை போல தண்ணீர்கள் இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்முடைய நாவை வறண்டு போக பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிங்க, எத்தனை கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க, அந்த வறட்சியானது நிற்கவே நிற்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் நாவு வறண்டு போகும் பொழுது, அவர்கள் வறண்டு போகிற பொழுது வறண்டு போகாதபடிக்கு நான் அவர்களை காப்பாற்றுவேன். வறண்டு போகாதபடிக்கு நான் அவர்களை காப்பாற்றுவேன். காரணம், இதுவரை அவருடைய நாவு வறண்டு அவர்கள் அலைந்து திரிந்ததெல்லாம் போதும். இதுவரைக்கும் எத்தனையோ ஜாதியார் அவர்களை மேற்கொண்டு விட்டாங்க, எத்தனையோ ஜனங்கள் அவர்கள் மேல் ஏறி போயிட்டாங்க. ஆனால் என் ஜனத்தின் தாகமோ இன்னும் தீர்க்கப்படவில்லை. சிலருடைய ஆசை வேற ஒரு காரியத்தின் மேல பரவிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் நீ பூர்த்தியாக்க வரேன் கேட்டா கண்டிப்பா பூர்த்தியாக்க மாட்டார். அவருக்குள் இருந்து ஏற்படக்கூடிய தாகம் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய நாமத்திற்காக நம்ம ஏற்படுகிற தாகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாகத்துக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கர்த்தராகிய நான் அவரோட நாவை வறண்டு போகாமல் பண்ணுவேன். அப்படி நாவை நான் என்ன பண்ண மாட்டேன், வறண்டு போகாதபடிக்கு காப்பாற்றணும். அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசனம்
27:3 வாசிக்கலாம். அதை ஏசாயா 27:3 வாசிக்கலாமா? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ம் ம் ஸ்தோத்திரம். இங்கே ஒரு திராட்சை குலையை குறிச்ச ஒரு சொல். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஒரு திராட்சை தோட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு காலத்தை வச்சிருக்கிறேன். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். நல்ல திராட்சை ரசம் தரக்கூடிய திராட்சை தோட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, அடிக்கடி உனக்கு நான் தண்ணி பாய்ச்சுவேன். நீ நல்ல ரசத்தை கொடுப்பண்ணா, நீ புளிப்பில்லாத ரசத்தை கொடுப்பண்ணா, நான் விரும்புகிற ரசத்தை நீ கொடுப்பண்ணா, அநேகர் விரும்பத்தக்க ரசத்தை நீ கொடுப்ப அப்படின்னா உனக்கு அடிக்கடி நான் தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒரு திராட்சை செடி நட்டு வைக்கிறோம், அந்த திராட்சை செடியில எப்ப அது அதிகமான கொடி பரவும், அதிகமான கனிகள் எப்ப கொடுக்கும், அதிகமான இலைகள் எப்ப வரும்? தண்ணீர் பாய்ச்சினால் மட்டும்தான் அது தொடர்ந்து பரவும். ஒரு திராட்சை செடியை நட்டு வச்சுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பந்தல் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த திராட்சை செடி 1/2 கிலோமீட்டர் பந்தல் வரைக்கும் பறந்து போகுமா? பறந்து போகுமா? பறந்து போகும். எப்ப பறந்து போகும்? அதனுடைய வேர் வற்றி போகாமல் இருக்கும் பொழுது, அதனுடைய வேர் ஈரத்தின் வாசனையை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்குமா? அதுபோல இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நாம் நல்ல கனிகளை கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நல்ல கனிகளை கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அடிக்கடி அவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சி நம்மை பழுகவும் பெருகவும் வளரவும் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். தண்ணீர் இல்லாத தோட்டமானது வளராது, பெருகாது, கனி கொடுக்காது, அதன் இலைகள் பச்சையா இருக்காது, அதன் கனிகள் ருசி உள்ளதா இருக்காது, அதனுடையதான பந்தல்கள் அதற்கு காணப்படாது, அதனுடைய உரிமையாளர் அதை பிடுங்கி அக்கினியில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். ஆனா இங்க வேதத்தில் அழகா ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நல்ல கனியை நீ கொடுப்பாயானால், நல்ல ரசத்தை உன்னிடத்திலிருந்து நீ வெளிப்படுத்துவாயானால் உன்னை நான் வளர பண்ணுவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய கனிகளை அநேகர் விரும்பத்தக்க நான் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைப்பதற்கு கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க. என்ன வாய்ப்பு தெரியுமா? நல்ல ரசத்தை கொடுக்கும்படி, நல்ல ரசத்தை கொடுக்கும்படி. நல்ல மரமானது நல்ல கனியைத்தான் கொடுக்க வேண்டும். அது கசப்பான கனிகளையோ, ஒரு சுவை அற்ற கனிகளையோ, பூச்சிகள் நிறைந்த கனிகளையோ, அல்லது காலத்திற்கும் பழுக்காத ஒரு கனியையோ அது என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கணும். நம்முடைய ரட்சிப்பின் பிரதிபலனே நம்முடைய கனிகள் தான். கனிகளால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்களாம்? கண்டுபிடிப்பாங்களாம். நான் அன்பை கொடுப்பேன் அப்படின்னா, நான் சமாதானத்தை கொடுப்பேன் அப்படின்னா, நான் நற்கிரியைகளை கொடுப்பேன் அப்படின்னா, நான் இச்சையடக்கமாக இருப்பேன்னாக்க என்னை அடிக்கடி கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனாக இருப்பேன். அப்போ கர்த்தர் நம்மை வளரச் செய்யணும்னா அடிக்கடி நமக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சணும். அவர் அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னா நாம் நல்ல ரசத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நல்ல ரசத்தை கொடுக்க நம் இருதயம் ஆயத்தமாகும் என்றால் நமக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி நம்முடைய வேரை சுத்திகரித்து காய்ந்த இலைகளை கத்தரித்து நம்மை ஸ்தோத்திரம் முற்றிலும் தினம் 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 நம்மை புதிதாக, நம்மை பார்க்கும் பொழுதே கண்களை கவரத்தக்க ரூபத்தை அவர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இடத்தில் காய்ந்த இலைகளை அவர் காணப்பட விட மாட்டார். நம்முடைய பழங்களில் புழுக்களோ பூச்சிகளோ அல்லது புளிப்புத்தன்மை அதிகமாகவோ சுவை குறைந்ததாகவோ காணப்பட விட மாட்டார். தோட்டக்காரர் அவர் அல்லவா? சரியாக நம்மை பராமரித்துக் கொள்வார். நல்ல ரசத்தை நாம் கொடுப்பதற்கு முன் வருவோம் என்றார். இந்த 3 காரியம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் முதலாவது நம்மை கட்டமைக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை கட்டமைக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய நாவுகள் வறண்டு போகாதபடிக்கு நமக்கு ஸ்தோத்திரம் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலைகள் சமாதானமாக இருந்தாலும் அந்த தாகம் என்பது, கர்த்தருக்கென்று ஏற்படுகிற தாகம் என்பது,
மூன்றாவது நாம் பார்க்கும்போது நல்ல ரசத்தை, நல்ல கனிகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனாக கர்த்தராகிய தேவன் நமக்கு இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் சாட்சியை அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்ன சாட்சி என்றால், நாம் விசுவாசிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை பார்வோனுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார் அல்லவா? பார்வோனின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்தது யார் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரும் என்ன பண்ணல, விடுதலையை கொடுக்கல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 12வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 12வது வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அப்ப எகிப்துல பார்வோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஜனங்களை தடுத்து நிறுத்துகிறவனா இருந்தான். ஜனங்களை தடுத்து நிறுத்துகிறவனா இருந்தான். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னை தடுத்து நிறுத்துகிறதுனா தடுப்பு எதுவா இருந்தாலும், உங்களை உங்கள் ஓட்டத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய தடுப்பு சுவர்கள், தடுப்பு அணைகள் எதுவா இருந்தாலும் அதை உடைக்க என் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்களை தடுக்கக்கூடிய பார்வோனா இருந்தாலும், எந்த காரியம் உங்களை தடுத்து நிறுத்துகிறதோ, எந்த காரியம் உங்கள் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறதோ, எந்த காரியம் உங்களை தொடர்ந்து பிடிப்பதற்கு தடுத்து நிறுத்துகிறதோ, அந்த காரியத்தை தகர்ப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக. பார்வோன் தடுக்கக்கூடிய ஒரு மனிதன், தடுப்புச்சுவர்களை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை அமைதலிலிருந்து குலைய பண்ணக்கூடியதான ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அமைதலை குலைக்கக்கூடியதான நபர்களோ, சூழ்நிலைகளோ, வாழ்வாதாரங்களோ நமக்கு காணப்படுமானால், நம்மை அந்த சூழ்நிலையை வைத்து நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியதான எப்படிப்பட்ட சங்கதிகளாய் இருந்தாலும் அதை உடைத்து நம்மை அழைத்து கொண்டு போவது நம் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் சொன்னாரு, கர்த்தராகிய நான் என் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவேன், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, உன்னை அனுப்புறது நான் அல்லவா, உன்னோடு இருப்பது நான் அல்லவா. மோசேக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன் கூட இருக்கிறது நான்ப்பா. நீயா போய் உன் ஜனத்தை விடுதலையாக்கல, நீயா போய் உன் ஜனத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கல, உன்னை அனுப்புகிறது நான், உன்னோடு இருப்பது நான், உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போறது நான், உன்னை கொண்டு பார்வோனுடைய சேனைகளை கதிகலங்க வைக்க போறது நான் உன்னோடு இருக்க உனக்கு ஏன் கலக்கம்? இந்த வார்த்தையை பெற்று உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருப்ப, இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? நமக்குள் இருக்கிற ஒரு பெரிதான கேள்வி, எப்படி நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும்? நீ அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு வார்த்தையை கொடுத்தது நான் அல்லவா, அதை நிறைவேற்றுவதும் நான் அல்லவா, பின்ன ஏன் கலங்குற? பின்ன எதற்காக நாம் கலங்கணும்? வார்த்தையை அனுப்பினவர் நம்மோடு இருக்க, வார்த்தை நம்மோடு இருக்க, அவர் நம்மை வழி நடத்த நாம் ஏன் கலங்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி மோசேயை கர்த்தர் அனுப்பும் பொழுது மோசேக்கு சொன்ன வார்த்தை, உன்னோடு நான் கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ. அப்ப நம்மை தடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்மை தடைகளை உடைத்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட என்ன பண்றார்? காரணம், அவர் இரும்பு தாழ்பாகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்து நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் என்ன பண்றார்? காணப்படுகிறார். இரண்டாவது, என்னாகமத்தின் புஸ்தகம் 22 மற்றும் 23ஆம் அதிகாரத்தை நீங்க குறித்து வச்சுக்கோங்க. அங்க ஒரு சம்பவமானது நடைபெறும் என்னாகமத்தின் புஸ்தகத்துல. அங்க இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லி அவர்களை சபிக்கும்படி, அவர்கள் ஆசீர்வாதத்தை குலைக்கும்படி, அவர்களுடைய பெருக்கத்தை குறைக்கும்படி, அந்த 1-2 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என்னாகமம் எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான். ஜனங்கள் ஏராளமா இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடுவெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான்.
அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா போதும் இருந்தான். போதும். அப்ப இங்க மோவாப் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறாரு? இந்த ஜனங்கள் மிகுதியா இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க, பழுகி இருக்கிறாங்க, இவங்களை விட்டா இவங்க இன்னும் பழுகிருவாங்க. கர்த்தர் நம்மை இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உன்னை இந்த தேசத்துல என்ன பண்ணுவேன்? பழுக பண்ணுவேன், உன்னைய பழுக பண்ணுவேன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்க, இங்க ஒரு ராஜா என்ன பண்றான்? இந்த கூட்டம் பழுக கூடாது, இதை விட்டா இது நம்மை மேய்ந்து விடும். அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மை பெருக நினைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகளும் சில சமயத்துல என்னதான் வருது? இவன் எப்படி பெருகுவான்? இவன் எப்படி வளருவான்? இவன் எப்படி உண்மையா இருக்கிறான்? இவன் எப்படி என்னைய மீறி இந்த காரியத்துல ஜெயமுள்ளவனா இருக்கிறான் நான் பார்க்கிறேன். தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு யோபுவை குறித்து, என் தாசனாகி யோபுவின் மேல் கண் போட்டாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமானவனும் துன்மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியவனாய் இருக்கிறானே, அவனிடத்தில் கண்ணை போட்டாயான்னு கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. பிசாசு யோபுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அவன் சும்மாவா உம்மை சேவிக்கிறான்? விருதாவா உம்மை சேவிக்கிறான்? நீர் அவனுக்கு காவல் பண்ணவில்லையா? நீர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எடுத்து போடும். அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுக்கு யாரு போராடிக்கிட்டு இருக்கிறா? கூட பிறந்தவங்களா? ஒண்ணு விட்டு சகலைங்களா? யாரு போராடுறா? நம் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு சத்ருவாகிய பிசாசே அநேகத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான். அது போலதான் இங்க பாலாக்கு பீலையாமை கொண்டு வந்து, இவர்கள் பெருகிவிடக்கூடாது, 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 மாடு புல்ல மேய்கிற மாதிரி கொச 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 கொசன்னு என்ன பண்றாங்க? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல விட்டா இவங்க நம்மள மேய்ஞ்சிருவாங்க, இவங்கள சபிச்சே தீரணும்னு சொல்லிட்டு பீலையாம கூட்டு வரான். இது யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது. யோபுவை குறித்த ஒரு வாக்குவாதம் நடக்கிறது யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு தெரியாது. நம்மை குறித்து ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. நம்மை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி வைத்திருக்கிறார். இப்படிதான் என் பிள்ளை இருப்பான் அப்படின்னு. பிசாசு இப்படித்தான் இருப்பான் பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமா யார் வெற்றி பெறுகிறார்? தேவனா சத்ருவா? அப்ப நம்ம யாருடைய பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள். இன்னொரு வார்த்தைய புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாசுகளின் அதிபதியாகிய. அப்ப இயேசு கிறிஸ்துவை யாருன்னு பிரதிபலிக்கிறான்? பிசாசினுடைய நாமத்தின் நிமித்தம் அற்புதம் செய்கிறான்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி பெறுவார் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் பிசாசு ஜெயிக்கிறவனாய் இருந்தால் நாம் பிசாசுகளின் பிள்ளையாத்தான் இருப்போம். பேலியாளின் மக்களாய் இருப்பது நமக்கு விருப்பம் அல்ல. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவும் இல்லை. நாம் பேலியாளின் மக்களா அல்லது தேவனுடைய பிள்ளைகளா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். சாட்சி நடக்குதுங்க, இப்பவும் சாட்சி நடக்குது. பாலாக் சொல்றான் பீலையாம இவனை ஆசீர்வதிக்காத சபிச்சிருன்னு. கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு சபிச்சனா அவன் குடும்பம் இருக்காது பாத்துக்க அப்படின்றாரு. இப்ப யாருக்காக யார் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பீலையாம் இடத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் யுத்தம் பண்றாரு. அங்கேயாவது பிசாசு கிட்ட தான் யுத்தம், மனுஷங்கிட்ட யுத்தம் நடக்குது. பீலையாமே பேசாத, போயிரு. உண்மையா உங்களுடைய பெருக்கத்தை பார்த்து பொறாமப்படுகிற ஜனங்கள் யாராவது இருப்பாங்கன்னா கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்தா போதும். நீங்க போய் உங்க நியாயத்தை நீங்க நின்று கோரிக்கை பண்ணி கணம் கோட்டாடவர்களேன்னு சொல்லி கொத்தவும் வேண்டாம், குட்டவும் வேணாம். அமைதியா இருந்தா போதும், அவர் பார்த்துக்குவார். ஏன்னா ஆயிரமாய் பெருக பண்ணுகிறவர் அல்லவா அவர் அல்லவா? ஒரு பெருக்கத்தை கொடுக்க சித்தமுள்ளவர் அவர் அல்லவா? அந்த சித்தத்தை உடைப்பதற்கு எவன் உள்ள வந்தாலும் அதை அவர் பார்த்துக்குவார். அப்ப பீலையாம் கிட்ட யாக்கோபின் பிள்ளைகளோ போய் யுத்தம் பண்ணல, கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார். என் ஜனங்கள் பெருகும்படி நான் கட்டளை கொடுத்தேன், அவர்களை சிறுமைப்படுத்தும்படி பீலையாமே உன் வாய் புறப்பட்டார் என்றால் உன் வாயை நான் என்ன செய்வேன்னு தெரியாது பார்த்துக்க.
நம்ம பாஷையில் சொன்னால் வாயை கிழிச்சு போட்டுருவேன், பார்த்து இருந்துக்கன்னு கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை வாயை திறந்தனா வாய் 2 கிழிச்சிரு அப்படியே தொங்க விட்டுருவேன் பார்த்துன்னு கூட சொல்லியிருப்பார். அப்ப பாருங்க, நமக்கு தெரியாமலே சில யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் யாருடைய பக்கம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் செய்ய மாட்டான், பிசாசு செய்வான். மனுஷன் செய்ய மாட்டான், பிசாசே இறங்கி வருவான் சில சமயத்துல. களத்துல இப்ப நானே இந்த கபடியில ரைடு போறப்ப இருக்கிறவன் பூரா தோத்துக்கிட்டு இருப்பான். கேப்டன் அடா போங்கடா இப்ப நானே களத்துல இறங்குன்ற மாதிரி சில சமயத்துல பிசாசே இறங்கிருவான். அப்ப நம்ம தோத்து விடுகிறோமா, ஜெயித்து விடுகிறோமா? யார் பக்கம் நிக்கிறோம்? யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? கர்த்தரை ஜெயிக்க வைக்கிறோமா, பிசாசு ஜெயிக்கிறோமா? நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், யாருக்கு ஓட்டு போடாம இருக்குன்றது தான் இங்க விஷயமே இருக்கு. யோபுவிடத்தில் கர்த்தர் ஜெயிச்சிட்டாரு. யோபுவை கர்த்தர் 1000 ஆசீர்வதித்தார். அதுவே யோபு இடத்துல கர்த்தர் தோத்துருந்தா யோபுவின் நிலைமை புரியல. யோபு கர்த்தர் சித்தத்தின்படி, கர்த்தர் சொன்னபடியே யோபு வாழ்ந்தால் யோபுவின் ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாய் மாறியது. அதுவே யோபு கர்த்தர் நினைத்த சித்தத்தின்படி அவர் வாழாமல் அவள் தேவ தூஷணம் சொல்லுகிற மனுஷனாகவோ, தேவனை விட்டு விலகக்கூடிய மனுஷனாகவோ, தேவ காரியத்தில் ஐக்கியப்படாத மனுஷனாகவோ, தேவனுடைய சித்தத்தில் உண்மை இல்லாத மனுஷனாகவோ, தேவ ஊழியத்தில் உண்மை இல்லாத மனுஷனாகவோ, அப்படி உண்மையை இழந்த மனுஷனாக போலியான வேஷத்தை போட்டுக்கொண்டு பிசாசு சொல்வது போலவே யோபுடைய வாழ்க்கை இருந்தா, யோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? அவன் தலை மண்ணுக்குள் புதையும் வரைக்கும் அவன் பற்கள் அவன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா பிசாசால நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. வியாதியை மட்டும்தான் கொண்டு வர முடியும், நமக்கு உபத்திரவத்தை மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்மளை விடுவிக்கிறவரும், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், நம்மை மாற்றுகிறவரும் கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை அல்லாமல் வேற ரட்சிப்பு நமக்கு கிடையாது. அப்ப நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? இன்பத்தை தரக்கூடிய பிசாசின் பக்கத்தில் இருக்கிறோமா, இல்லை இன்பம் வேண்டாம் நீ என் பக்கத்தில் மாத்திரம் இரு என்று சொல்லி நம்மளை அமைதலா உட்கார வைக்கிற கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை அதிகமா ஆசீர்வதிக்கப்படாம இருக்கு? ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கு? நமக்கு எது தோணுதோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எது நல்லதுன்னு படுது, எனக்கு எது இன்பமா இருக்கு, எனக்கு எது நல்ல, அதுதான் நான் செய்வேன். அவர் விரும்புறாருக்கெல்லாம் நான் செய்ய முடியாது. என் விருப்பத்தை தான் நான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன் அப்படின்னு யோபு மாத்திரம் நடந்திருந்தாருன்னா, யோபுவின் மனைவி சொன்னது போல, நீ வேற வா போவோம், வா ஆஸ்பத்திரி போய் படுப்போம், இருந்தா வாழு செத்தா சாவு, வா அள்ளி போட்டு போறேன்னா அந்த அம்மா என்ன பண்ணுது? முன்னாடி போயிட்டு இருக்கு. இந்த ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல இல்ல என்னமோ ஒன்று நடக்குது, அது என் புத்திக்கு தான் என்ன பண்ணல, எட்டலை, நான் அமைதியா இருக்கிறது எனக்கு உத்தமம். அநேக நேரத்தில் நம்முடைய வாய் மௌனமா இருப்பது, தேவ சமூகத்தில் மௌனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனுஷங்க கிட்ட நம்ம அமைதியை காக்க விட தேவ சமூகத்தில் அமைதியா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரத்தில் மனுஷங்கிட்ட நம்ம வாயை மூட்டு போயிடுறோம், பேசுகிற இடத்துல பேசாமல், சொல்கிறத சொல்லாமல் வாயை பொத்திட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அது உங்களுக்கு புரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாக இருந்து பாருங்க, அது 1000 ஸ்தோத்திரங்களுக்கும் 1000 ஜபத்திற்கும் 1000 துதிகளுக்கும் 1000 பாடல்களுக்கும் சமமாக மாறும். அவர் சமூகத்தில் மௌனமாக அமர்ந்திருக்கும், ஒன்றும் சொல்லாமல் மௌனமா, எதையும் யோசிக்காம மௌனமா அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து பாருங்க. உங்களுக்கே புரியாத ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அமைதி, ஒரு நிம்மதி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நம்ம அநேக நேரத்தில் தேவசனத்துல புலம்பியே நம்முடைய வாழ்க்கையை போக்கடிச்சிடும். புலம்புறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறாதுங்க. தேவ சமூகத்தில் அமைதியாக இருந்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இந்த தியானம்லாம் பண்ணுறாங்களே, எதுக்கு தியானம் பண்ணுறாங்க? எல்லாம் நல்லா மாறுறதுக்கு தான். கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இருறா, அமைதியா இருறா. நம்ம அதை கேட்குறோமா? இப்பவும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு, நீ அமைதியா இரு. உன்னை சுத்தி நடக்கிற சூழ்நிலை உனக்கு புரியலையா? அமைதியா இரு. உனக்கு வார்த்தை ஒண்ணு, நடக்கிற விஷயம் ஒண்ணு, அமைதியா இரு. உனக்கு நடக்கிற விஷயத்தினால உன்னால கெஸ் பண்ண முடியலையா, உன்னால மேற்கொள்ள முடியல, தயவு செஞ்சு அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். அது எவ்வளவு தூரம் போகுதோ நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். பிலேயாமை கர்த்தர் வீட்டுல எச்சரித்தாரு.
அவன் மலையின் மேல் வர வரைக்கும் கர்த்தர் சொல்லிட்டு தான் இருக்காரு, அவன் கேட்க மாட்டேங்கிறான். பார்த்தாரு, இதுக்கு மேல வாயை திறந்தானே வச்சுக்கேன், அவ்வளவுதான். பார்த்துக்க, பிலேயாமுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இந்த ஜனத்துக்கு விரோதமா என் வாய் திறந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு நான் அப்பாவா இருக்க மாட்டேன், என் மனைவிக்கு நான் புருஷனா இருக்க மாட்டேன், நான் இல்லாமே போயிருவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட திறமையை நான் கெடுத்துட வேணான்ட்டுன்னு பிலேயாம் அதை யூகித்து அவர் மாற்றிக்கொண்டார். அப்ப இன்றைக்கு பிலேயாமை போல சில சத்துருக்கள் நம்முடைய பெருக்கத்தை, ஆக்சுவலா இந்த பிளான் போட்டது பாலாக்கு, பிலேயாம் கிடையாது. இப்படி பாலாக்கை போல சில மறைமுகமா இருந்து நம்மை கெடுக்கக்கூடிய சில சத்துருக்கள் இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. தேவையானது ஒன்று, அவர் சமூகத்தில் அமைதியா இருந்தது. வேற எதை குறிச்சும் கவனிக்காதீங்க. மலைக்கு மேல நடக்குது, பெரிய போராட்டம் நடக்குது. மலைக்கு கீழே யாக்கோபு சந்தோஷமா தாங்க இருந்தான். யாக்கோபு சந்தோஷமா இருந்தான், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களோட, குடும்பத்தோட, மனைவியோட சந்தோஷமா இருந்தார். ஆனா நமக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம்னா போதும், யாக்கோபுடைய காதுக்கு இன்ன வரைக்கும் பாலாக்கூடிய தந்திரங்கள் காதுக்கு வராமலா இருந்திருக்கு, கண்டிப்பா வந்திருக்கும். எங்கேயோ நடக்கிற காரியம் நம்ம காதுல வந்து நோண்டுறாங்கல்ல, இந்த மாதிரி உன்னை இன்ன இடத்துல பேசினாங்க, எங்க சென்னையில பேசியிருப்பாங்க, அங்க இருக்கிற 2 பேருக சேர்ந்து நம்மளை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்த அங்க இருக்கிற ஒருத்தையும் இங்க போனை போட்டு சொல்லுமா. இப்ப சென்னையில இருக்கிறவன், தாராபுரத்துல இருக்கிறவன் யோசிப்பான், என்ன பேசியிருப்பான் நம்மளை குறிச்சு, யோசிப்பான். தீவிரமா அதை என்ன பண்ணுவோம், இன்னொரு நண்பனுக்கு போனை போடும், என்னடா பேசினாங்க அவங்க, தெரிலடா. இன்னொருத்தனுக்கு போனை போடும், தெரிலடா. அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க, அப்ப அவனுக்கு போனை போடும். அதை தெரிந்து கொள்வதை நம்ம அதிகமா என்ன பண்றோம், நம்ம ஆர்வமா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ அமைதியா இரு, நீ எதையும் தெரிஞ்சுக்க வேணாம், நீ எதையும் நியாயம் விசாரிக்க வேணாம், நீ எதையும் மாற்ற வேணாம், நீ இருக்கிற மாதிரியே இரு, அதுவே எனக்கு போதும். நீ இப்போ எப்படி சந்தோஷமா இருக்க, அதே சந்தோஷத்துல எங்கள் சமூகத்தில் இருந்து அதுவே போதும். நீ எப்படி உன் குடும்பத்தோட மனமகிழ்ச்சியா இருக்க, அதே மாதிரி மனமகிழ்ச்சியா இரு, அதுவே எனக்கு போதும். பாலாக்கையும் பிலேயாமையும் நான் பார்த்துக்கிறேன். யோபு அதை தான் பண்ணாரு, கொடுத்தப்பையும் ஸ்தோத்திரம், எடுத்தப்பையும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்துல தான் அவர் இருந்தாரு. ஏன் கர்த்தாவே கொடுத்தீர், ஏன் கர்த்தாவே எடுத்தீர் என்ற கேள்வியெல்லாம் இல்லை, அவர் சந்தோஷமா தான் இருந்தார். அப்ப நமக்கு தீமையான வார்த்தைகளை நம்ம இடத்துல ஒருவர் சொல்லும் பொழுது அதை தேடி 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 போய் நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய தேவையின் நெருக்கங்கள் நமக்கு சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது சந்திக்கப்படாத தேவையை நினைச்சே நம்ம துக்கத்துக்குள்ள போயிடுறோம். 2 காரியம், ஒன்று, உங்களை பத்தி தூற்றுகிற மனிதர்களை குறித்து நீங்க தேடவும் வேண்டாம், உங்களுக்கு சந்திக்கப்படாத ஆசீர்வாதத்தை நீங்க தேடவும் வேண்டாம். கொடுக்கிற தேவன் கொடுக்கும் பொழுது நிச்சயம் என்ன பண்ணுவார், கொடுப்பார். பிலேயாமை போல இன்றைக்கு, அதாவது பாலாக்கு பிலேயாமை கொண்டு செய்தது போல இன்றைக்கு சத்ருவும் அநேக காரியங்கள் நமக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நமக்கு ரொம்ப முக்கியமானது. 3வது, நெகேமியாவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள்ல ஒரு கேரக்டரை நம்ம பார்ப்போம். சன்பல்லாத், தொபியா கூடியதான ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம். இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்னா, நம்மளை அதிகமா நம்மளை கேவலமா பேசக்கூடியவங்க, நம்ம செய்யக்கூடியதான வேலையை குறித்து குறை சொல்லக்கூடியவங்க. இந்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனத்தை வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். இங்க வேதத்தின் வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு நெகேமியாவின் புஸ்தகத்துல. நம்மை பலவீனப்படுத்தும் பொழுது, வார்த்தைகளால் நம்மை பலவீனப்படுத்தும் பொழுது, ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, அதோடைய சாராம்சத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஒருவரை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒண்ணுன்னா அது வார்த்தை தான். அநாகரிகமான வார்த்தைகளை
ஒருவரை நோக்கி நாம் பேசும் பொழுது அவர்கள் தன்னுடைய பலனை விட்டு விலகி போகக்கூடிய மனுஷங்களை என்ன பண்றாங்க? மாறுறாங்க. அநாகரிகமான வார்த்தை, நம்மை குறைப்படுத்துகிற வார்த்தை, இல்லாத ஒன்றை இருக்கு என்று சொல்லி சாதிக்கக்கூடிய வார்த்தை, சொல்லாததை சொன்னதாக சொல்லி சாதிக்கக்கூடிய சில வார்த்தைகள். சன்பல்லாத்தும் தொபியாவும் அதை தான் பண்ணி கொண்டிருந்தாங்க. நீங்க கற்ற அலங்க எம்மாத்திரம் ஒரு நரி ஏறி இறங்குனா அது குடுகுடுன்னு என்ன பண்ணிடும்? உடஞ்சு போயிடும். என்ன நீங்க எல்லாம் கட்டுறீங்க அப்படின்னு சன்பல்லாத்தும் தொபியாவும் இவருடைய பிரயாசத்தை கேலிக்கிணல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடையதான ஜெபத்தை கேலிக்கிணல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க தேவனுடைய வார்த்தை வருது, சன்பல்லாத்தையும் தொபியாவையும் நீ பார்க்காத, அவனை நான் பார்த்துக்கிறேன். மூன்றாவது, நம்மை பலவீனப்படுத்தும்படி நம்மை நோக்கி சொற்களை வீசக்கூடிய மனுஷங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷனை பெருசா நீங்க என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. அதிகமான சொற்களை பயன்படுத்துவாங்க, அதிகமான கடுஞ்சொற்களை பயன்படுத்துவாங்க, நம்மளை பலவீனப்படுத்தும்படியே பேசுவாங்க, நம்மளை குற்றப்படுத்தும்படியே பேசுவாங்க. வேதத்துல ஒரு வார்த்தைலாம் இருக்கு, உன்னை குற்றப்படுத்தும் எந்த நாவை நான் குற்றப்படுத்துவேன். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப நம்மை குற்றப்படுத்தும்படி அநேகருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும். ஆனா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் வேலையை நீ தொடர்ந்து செய்ய, அது போதும். சன்பல்லத்தை குற்றப்படுத்துறானா, தொபியா குற்றப்படுத்துறானா, நீ சண்டைக்கெல்லாம் போகாத, வரைஞ்சு கட்டிட்டு நிக்காத, பேச்சுக்கு பேசி பேசாத. எப்ப சண்டைங்க எப்ப தெரியுமா சண்டை வளரும்? பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, வழக்கை தொடரும் பொழுது. ஒரு வழக்கு ஒன்று இருக்குன்னா அந்த வழக்க ஒன்று ஒருத்தனை பேச விட்டே அமைதியா இருந்தா அவனே சோர்ந்து போய் போயிருவான், வாய் வலிக்குது அப்படின்ட்டு. இல்ல, காதுல நீங்க பஞ்ச வச்சுட்டு கம்முன்னு போயிருங்க. ஆனா கூட பேசுனீங்க, வார்த்தையை எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு. சண்டைகளை தான் முடியும் கடைசியில். அது இது உண்மையா பொய்யா? ஏன்னா இப்படின்னு முடிய வேண்டிய சில விஷயத்த இவ்வளோ பெருசா கொண்டு போக காரணம் எது? வார்த்தை. வார்த்தை வார்த்தையினால் வீணரானார்கள் இருக்கு. அவர்கள் தங்கள் வார்த்தையினாலே வீணரானார்கள். அப்ப சன்பல்லாத்தும் தொபியாவும் அத்தனை பேச்சு பேசுறான், இவன் கரைஞ்சிட்டான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். என்னடா இப்படி சொல்றான் நம்மளை பார்த்து, நம்ம இப்படி இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறோம், நம்ம எவ்வளவு மகிமையான காரியம் செய்யறோம், இவ்வளவு கேவலப்படுத்திட்டு போயிட்டானே. கடைசியில நம்மள மனம் உடையும்படி, நம் தலை குனியும்படி, நாம் அடுத்த காரியத்தை செயல்படுத்தாதபடி, குறிப்பா கர்த்தருடைய காரியத்தை செயல்படுத்தாத அளவுக்கு வார்த்தை வரும். எங்க இருந்து வேணா வரும் வார்த்தை, இங்க இருந்து தான் கிடையாது, எங்க இருந்து வரும். கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா உங்கள் மேல் வைத்த தேவ தரிசனத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க. நம்மை கர்த்தர் ஆயிரமாக, கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாய் மாற்றணும் அவர் சித்தம் வைத்திருக்கிறார்னா, நம்ம செய்ய வேண்டியது இப்படிப்பட்ட சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் நம்முடைய காதை காமிக்காம இருந்தாலே போதும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்முடைய காதால தான் நமக்கு பிரச்சனை வருது. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க பேச ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு கேக்குது, பிரசங்கம் நடக்குது, ஆனா ஒரு சத்தம் என் காதுல வந்துகிட்டே இருக்கு. இப்படி அனித்தியமான சத்தங்களை காதுல கேட்கறதுனாலதான் நமக்குள்ள என்ன வருது? நம்ம கிட்ட சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் அதை கேட்டுக்கிட்டு நீங்க போய் சண்டைக்கு நிக்கிறீங்க? நம்ம காதுல ஒரு விஷயத்த சொல்லி, அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படின்னு எதையாவது ஒரு காதை நம்ம கிட்ட சொல்லி அதை நம்ம கேட்டா அது நியாயம். சில சமயங்கள்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க, காது எங்க இருந்தா போகும், இந்த பாம்பு காதுன்னு வாங்கல, இப்படியே போய் வரும், அதுல போய் சண்டை எழுப்பாங்க. தேவையாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் காதை தயவு செஞ்சு அடைச்சி வச்சுக்க. சன்பல்லாத்தும் தொபியாவும் பேசுறதில்ல, உன்னைய பத்தி பேசுற எந்த வார்த்தைக்கும் உன் காதை என்ன பண்ணாத. அது உன்னைய போற்றி பேசினாலும் சரி, இல்ல தூற்றி பேசினாலும் சரி, உன் காதை தயவு செஞ்சு கொண்டு போக.
அநேக நேரத்தில் நம்மளை தூற்றி பேசுகிறாங்க, நம்ம காதலை கேட்டு நம்ம சண்டைக்கு நின்ன நாட்கள் உண்டு. நம்மளை போற்றி பேசுகிறாங்கன்னு அவன் வச்ச ஐஸுக்கு நம்ம அப்படியே உருகி ஒன்றுமில்லாமல் போனதும் உண்டு. சன்பல்லாத்தும் தொபியாவும் போன்ற வார்த்தைகள் வரும் அந்த தரிசனத்தை கெடுப்பதற்கு, அது கர்த்தருடைய வேலையை தடுத்து நிறுத்துவதற்கு, நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை அது பிரயாசம் இல்லை என்று சொல்வதற்கு சன்பல்லாத்தும் தொபியாவுடைய வார்த்தை வருவது. நாம் பெருகுவதற்கு மூன்றாவது ஒரு காரியம், சன்பல்லாத் தொபியா போன்ற ஆட்களுக்குரிய வார்த்தைக்கு நம்முடைய காதுகளை மறைத்து வச்சுட்டு போகணும். அதிகமான சத்தம் கேட்ட நம்ம காது என்ன பண்ணும்? கண்ணை போல இந்த 2 விரல் இருக்குல்ல, காது ஓட்டைக்குள்ள போய் ஜவ்வ போய் தொட்டுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு காதை டைட்டா அடைப்போம்ல, அந்த மாதிரி உங்க காதை அடைச்சிக்கங்க. உங்களை பத்தி யார் பேசினாலும் கேட்கறதுனால தானே பிரச்சனை, கேட்காத. மூன்றாவது, எஸ்ராவின் புஸ்தகத்துல எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு ஆலயத்தின் மகிமை சொல்லப்பட்டிருக்கும். அங்க ஒரு முதியவர்கள் இருப்பாங்க. இவங்களாம் யார் அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். யாரு? அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் எஸ்ராவுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்து சொல்றாங்க, இது சாலமோன் ஆலயத்தை போல இல்லையே, அது பார்க்க நல்லா இருந்துச்சு, இது அந்த அளவுக்கு இல்ல. இவங்க முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்ணால பார்த்தவங்க, காதார கேட்டவங்க. இவங்களுக்கு இப்ப இருக்கதான இந்த ஆலயத்தை குறித்து இவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. இன்னும் சொல்லணும்னு வச்சுங்களேன், பழசையே பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், பழைய பஞ்சாங்கத்தை பாடுற கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டம். கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது, நாம் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சாத்தியமே கிடையாது. இன்னமும் பழைய பஞ்சாங்கம், இன்னமும் பழைய பஞ்சாங்கம். ஏன் சில சமயத்துல இந்த வீடுகளில் பிரச்சனை வருது தெரியுமா? பழைய பஞ்சாங்கத்தை எடுப்பாங்க. ஒன்று இவங்க அவங்க புராணத்தை எடுப்பாங்க, இல்லை இவர் புராணத்தை எடுப்பார். இந்த புராண கதையை கேட்டு யார் என்ன சாதிக்க போறா? சண்டை தான் வரும். புராணங்களை தொட்டவன் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, தொட்டவன் பூரான் செத்தான். அப்ப இந்த பழைய பஞ்சாங்கத்தை இன்னமும் பாடுற கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்தை மத்தியில நீ வச்சிருக்கிற வரைக்கும் இக்காலத்துக்கான மகிமையை உன்னால பார்க்க முடியாது. பழைய பஞ்சாங்கத்தை பேசுகிற பாவம் நமக்குள்ள இருக்குமானாலும், பழைய பஞ்சாங்கத்தை பேசக்கூடிய மனிதர்கள் நம்மத்தில் இருப்பார்களானாலும் இக்காலத்திற்கான மகிமையை நம்மளால ருசிக்க முடியாது. அததான் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2:4 சொல்லுவாரு, திடன் கொள். அவன் அப்படித்தான் பேசுவான். கேட்டா அவன் அனுபவம் வாய்ந்தவன்னு சொல்லுவான். அவன் அனுபவத்தை நீ கேட்காத, அவன் அனுபவத்தை நீ கேட்காத. உனக்கு என்ன வச்சிருக்கிற அதை மட்டும் பாரு. சில பேர் இந்த அதிகமா இந்த பிரசங்கம் கேட்குற பழக்கம் இருக்கா? ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா? இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸு? இல்லை, நான் ஜென்ரலாக தான் கேட்குறேன், நான் குற்றப்படுத்தும்படி கேட்கல. ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன். அப்போ பழக்கம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துறீங்களா? செயல்படுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வைத்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை உங்களால் உணர முடியாது. ஏன் தெரியுமா சீரியல் பார்க்காதீங்க ஊழியக்காரன் திட்டுறாங்க? அதில் இருக்கிற மாதிரியே மனைவியை நடத்துறது, அதில் இருக்கிற மாதிரியே மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது, அதில் இருக்கிற மருமக எப்படி மாமியார் ட்ரீட் பண்ணலாம் அதே மருமக இங்கே இருக்கிற மருமகம் இந்த மாமியார் ட்ரீட் பண்ணுறது.
இந்த கொடுமை கூத்தெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இந்த சீரியலை பார்க்காதீங்கன்னு சொன்னது. இந்த சீரியல் போய் அடுத்த எபிசோடு அந்த பையன் அந்த பொண்ணை எப்படி காதலிச்சானா என் புருஷன் இப்படி காதலிக்கணும், எப்படி காதலிப்பான்? அது ஸ்கிரிப்டுமா, எழுதப்பட்டது, இது விதிக்கப்பட்டது. இப்படி பல காரியங்கள் நம்ம எங்க இருந்து எதிர்பார்க்கிறோம்? அங்க இருந்து எதிர்பார்க்கிறோம். எங்க இருந்து? சோசியல் மீடியால இருந்து. அது ஸ்கிரிப்ட், எழுத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு வழங்காது. ஜஸ்ட் ஒரு எழுத்து, அவன் போக்குக்கு அவன் நல்லா கதை ஓடுறதுக்கு எழுதிட்டு போயிட்டான், அவன் நடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டான். இங்க சண்டை போட்டு நிக்கிறது யாரு? ரியலிஸ்டிக்கா இருக்க கூட்டி இங்க இவங்க என்ன பண்றாங்க? சண்டை போட்டு உட்காந்துருக்குறாங்க. கேட்டா அது நமக்கு ஒரு முன் உதாரணம். எது முன் உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில? உலகமா? சினிமாவா? சினிமா நடிகர்களா? இல்லை எபிசோட்ஸா? ரீல்ஸா? எது நமக்கு முன் உதாரணம்? அவர் நமக்கு கொடுத்த பிரதானமான வார்த்தையை அல்லாமல் வேறு ஒன்றையும் முன் உதாரணமாய் வைத்து நாம் செயல்படுவோமானால் அது நம்முடைய மகிமையை காண நம்மை கெடுத்துவிடும். ஒரு வேளை யோசுவாவும் செருபாபேலும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடக்கூடியதான இந்த பழுத்த பழங்களுடைய வார்த்தையை கேட்டு, ஐயோ அப்போ அந்த ஆலயம் அப்படி இல்லையா, அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க, நான் ஜெயிறேன்னு சுத்தியில் எடுத்துட்டு போய்தான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இல்லை என்னைக்கும் கட்டியிருக்க மாட்டாங்க. கர்த்தர் பழைய பஞ்சாங்கத்தை நம்ம மேல கொடுக்கறதுக்கு இல்லை. பழைய ரசத்தோட புதிய ரசத்தை ஊத்துனா அதுக்கு துருத்தி கிழிஞ்சு போயிடும். சில பேர் மற்றவங்களுடைய அனுபவத்தை உங்க வாழ்க்கையில வைக்காதீங்க, உங்க வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். உங்களுக்கு கர்த்தர் எதை வச்சிருக்கிறார்? ஒரு ஊழியக்காரர் அதிகமா ஒரு வார்த்தை நல்ல அழகா ஓப்பனா சொன்னார். ஒரு ஊழியர் கொடுக்கையில் அவர் சொன்னாராம், தன்னுடைய சபை பெருகுவதற்கு கர்த்தர் அவர்கிட்ட சில வழிமுறைகளை சொன்னாராம். என் சபை ரொம்ப சின்னதாக இருக்கு, என் சபை பெருகணும், ஆத்துமாக்கள் பெருகணும், ஊழியம் பெருகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தர் அவருக்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாராம். என்ன வழிமுறை கற்றுக் கொடுத்தாராம்? நீ 24 நாள் உபவாசம் போடு, அப்புறம் ஏதோ ஒரு சில ஊழியங்களை செய்யறதற்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாராம். அதெல்லாம் தன் அனுபவத்தை அவர் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் இப்படியெல்லாம் நடத்தினாரு அப்படின்னு சொல்றப்ப கேட்டவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அது அந்த ஊழியர்களுடைய காதுக்கு வந்திருக்கு. இன்னொரு ஊழியர் கூடுகை வரும்பொழுது, அதே இடத்துல இன்னொரு ஊழியர் கூடுகை வரும்பொழுது சொல்றாரு, நான் போன கூடுகையில சொன்னப்போ ஒரு வார்த்தையை சொன்னேன், எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்க கற்றுக்கொள்ளுங்கள்னு அவங்களை என்ன பண்ணல, சொல்ல, எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு தான் நான் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கான வழியை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், உனக்கான வழியை நீ கேட்டு தெரிஞ்சுக்க. அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுன்றாரு. நம்ம ஆளுங்க அமர்ந்திருக்க முடியாம அந்த ஊழியக்காரர் பண்ணதை நானும் பண்ணுவேன், என் வாழ்க்கை மாதிரி எப்படி மாறும்? அது அவருக்கான வழி, உனக்கான வழி, நமக்கான வழி. இப்படிதான் அநேக நேரத்தில் மற்றவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம கெட்டு குடிச்சவரா போறோம். நான் வயசுல மூத்தவன், அனுபவம் மிக்கவன், இப்படி சில பேர் பேசிட்டு நம்மகிட்ட வருவாங்க. கர்த்தர் நமக்கு எதை காண்பிக்கிறார்? நான் இன்றைக்கும் கடைபிடிக்கிற ஒரு காரியம் அது, எதையும் யோசிக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் அதை செய்யுன்னு ஏவப்பட்டேன், நான் செய்வேன். செய்யாதன்னா அதை எத்தனை பேர் சொல்லி திட்டினாலும் நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணவும் நான் என்ன பண்ண மாட்டேன். அப்ப நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தா கூட அவங்கள பார்த்து பண்றீங்க, இவங்கள பார்த்து அவன் சொல்றவன் சொல்லிட்டு போறான். நீங்க செய்வது யாருக்காக என்பது கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப சில பழைய பஞ்சாங்கத்தை புரட்டுற சில கேஸ் எல்லாம் வந்துச்சுனாக்க தயவு செஞ்சு காதல என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ஒரு 3 விஷயத்த சுருக்கமா சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன். முதலாவது, வெறுமை 1000 மாற வேண்டுமா? முதல் கேள்வி, வெறுமை 1000 மாற வேண்டுமா? இரண்டாவது, நீ 1000 மாணவர்களுக்கு பயன்பட வேண்டுமா? நீ 1000 மாணவர்களுக்கு பயன்பட வேண்டுமா? மூன்றாவது,
நீ 1000 மாணவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டுமா? வெறுமை 1000 மாற வேண்டுமா? நீ 1000 மாணவர்களுக்கு பயன்பட வேண்டுமா? நீ 1000 மாணவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டுமா? எது வேணும்? சாட்சியின் வாழ்க்கை வேணுமா? பயன்படுகிற வாழ்க்கை வேணுமா? இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டுமா? 3 குறிப்புகள். முதல் குறிப்புல சொல்லப்படுகிறது வெறுமை 1000 மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடிய ஒரு 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 வார்த்தை இருக்கும். நம்முடைய வெறுமை என்ன பண்ணணும்? மாறணும். அதாவது 1000 வெறுமை வரணும்னு கிடையாது. வெறுமை 1000 மடங்கு நிரப்பப்படணும். ஏன்னா வெறுமை 1000 மாறினாக்கா ஒரு வெறுமையே தாங்க முடியல, 1000 வெறுமை வந்தா என்னடா பண்ண, அப்படி இல்லை. அந்த வெறுமை இல்லை. நம்முடைய வெறுமையின் வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்க அப்படி கூட மாத்தி எழுதிக்க. ஏன்னா நான் சொல்றத இப்படிதான் வரும். ஏன்னா போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் வந்தப்ப ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பேங்க்ல இருக்கிற நகையை நான் என்ன பண்ணிடுவேன், கர்த்தர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னாங்க. கர்த்தர் திருப்பி கொடுத்தாரான்னு தெரில, நான் அப்புறமா விசாரிக்கணும். எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. நான் அப்புறமா அதை பற்றி நான் ஒரு என்கொயரி பண்ணணும். திருப்புனீங்களா திருப்பலையான, சரி இருக்கட்டும். இப்போ இந்த வருஷம் ஒரு வார்த்தையை கொடுக்குறா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அப்ப நம்ம 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு ஒரு முதல் வார்த்தையும், உன் சந்ததியை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றும், கர்த்தராகிய நான் அதுக்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் வைத்து தீவிரமாய் செயல்படுவேன் என்ற ஒரு வார்த்தையை, ஒரு கோட்பாடை, ஒரு டெக்கரேஷனை நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறார். நம்ம சொல்லுவோம், நான் 1000 பெருக வேணாம், என் வெறுமை மாறினா போதும். நான் 1000 மாற வேணாம், என்னுடைய வெறுமை மாறினா போதும். லூக்காவின் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வசனத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, அங்க பேதுரு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். பேதுரு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு நல்ல ஒரு மீனவன். மீன் பிடிப்பதில் கை தேர்ந்தவன், வலை வீசுவதில் கை தேர்ந்தவன், மீன்களை கணித்து பிடிப்பதில் கை தேர்ந்தவன், எந்த மீன் எந்த நேரத்திற்கு எந்த திசைக்கு வரும், எந்த காலத்திற்கு வரும் என்று வித்தைகளை கற்றுத் தெரிந்தவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மீனவனான பேதுரு ஒரு இரவு கடலுக்குள் போகிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார். அவருடைய வலையும் வெறுமையாய் இருந்தது, அவருடைய படகும் வெறுமையாய் இருந்தது. இந்த மனிதரை குறித்து, இந்த மனிதர் அடுத்து விடியற் காலத்தில் தன்னுடைய வலையை அலசிக்கொண்டு, சரி நமக்கு அகப்பட்டது அவ்வளவுதான், நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வெறுமையாகத்தான் இருக்க போகிறது என்று சொல்லி, தன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவில்லை, இனி நமக்கு வெறுமையின் வாழ்க்கை தான் என்று நினைத்து கொண்டு அந்த வலையை அவர் அலசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, பேதுருவே யார் என்று திரும்பி பார்த்தால், ஒருவேளை யாக்கோபு கூப்பிட்டுருப்பான், யோவான் கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தா யோவானும் கூப்பிடல, யாக்கோபும் கூப்பிடல, கூப்பிட்டது இயேசு கிறிஸ்து. ஒரு சத்தம் பேதுருவை நோக்கி வருது, பேதுருவே இவரு சொல்லுங்க என்ன வேணும்? உன் படகு எனக்கு ஒரு 10 நிமிஷம் வாடகைக்கு வேணும். சரி, பிரசங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? படகை பார்க்கிறாரு. ஒரு மீனவரின் படகை அவர் பார்க்கிறார். ஒரு மீனவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் தன் வீட்டிற்கு போய் அவன் எண்ணத்தை சாப்பிடுவான், தன் பிள்ளைக்கு அவன் எண்ணத்தை கொடுப்பான், இன்றைக்கான தேவை அவன் என்று எப்படி சந்திப்பான் என்று சொல்லி அவர் யோசித்தாரே என்னமோ, பேதுருவே உன்னுடைய படகை உள்ள தள்ளு அப்படின்றார். கொஞ்ச நேரம் உள்ள படகு போகுது. பேதுரு பார்க்கிறாரு, என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. ஏன்னா பேதுரு ஆல்ரெடி ராத்திரி முழுக்க தேடிட்டு வந்துட்டாரு. ஏன்னா நம்மள மாதிரி சோம்பேறி கிடையாது பேதுரு. சோம்பேறி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வேலை நமக்கு தெரிஞ்சா செய்வோம், தெரியல என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். சரி, ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா வாங்குவோம், கிடைக்கல என்ன பண்ண மாட்டோம், ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவோம். பக்கத்துல 10 கடை இருக்கும், போக மாட்டோமே, வேற வேலை இல்லை. அது நம்முடைய சுபாவம். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனா பேதுரு அப்படி அல்ல. ஒரு 50 மீட்டர் 500 மீட்டர் போய் வலைய போடுறாரு, கிடைக்கல. கிழக்க ஒரு 50 மீட்டர் போறாரு, மேற்க ஒரு 50 மீட்டர் போறாரு, தெற்க ஒரு 50 மீட்டர் போறாரு.
இப்படி வடபுறமும் தென்புறமும் கீழ்புறமும் மேல்புறமும் பல 4 திசைகளும் அவர் சுத்திக்கிட்டு இருக்க. 8 திசை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8 திசையும் சுத்தி வந்துட்டார். ஒன்றும் கிடைக்கல, விடிஞ்சே போச்சு கடைசியில். இப்படிப்பட்ட பேதுருவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் வலைய போடு, இந்த பக்கம் போடு, உன் வலைய இந்த பக்கம் போடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறணும்னா நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிய வேண்டும். வெறுமை மாறுவதற்கு முதல் அடிப்படை தகுதி கீழ்ப்படி. நீ கீழ்ப்படி என்னும் படியில் நீ ஏறிவிட்டாய் என்றால் அடுத்த மேற்படியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? காட்டுவார். நீ கீழ்ப்படிய ஒழுங்கா செய்யலன்னா மேற்படியை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த படி சரிப்படுத்துங்க, மற்ற படியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். ஏன்னா சாமுவேல் சவுலை குறித்து சொல்லும் பொழுது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். என்னத்த கர்த்தர் கேட்டாரு? கீழ்ப்படிதல தானே கேட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உண்மையா இருக்குமானால் அவர் நமக்கு மேற்படியான ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவார்? அதுக்கு நேராக நம்மை நடத்துவார். கீழ்ப்படிதெல்லாம் என்ன? வந்து 2 மணி நேரம் இப்படி கை காட்டி இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அப்படி அல்ல. சொல்லும் கேட்கிறேன், கேட்க தவறியதை நான் நாளைக்கு கேட்டுக்கொள்கிறேன், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாட்களிலும் நாம் தோல்வி அடைந்த நேரத்திலும், நாம் துவண்டு போன நேரத்திலும், நாம் சக்கையாய் புளிஞ்சு தூக்கி எறியப்பட்ட நேரத்திலும் ஒரு வார்த்தை நமக்கு வரும் என்றால் அதை செய்வதற்கு நாம் எழும்புவோம் என்றால் அதுவே கீழ்ப்படிதல். கரும்பு சக்கைக்குள்ள அந்த மிஷினுக்குள்ள கரும்பை உள்ள விட்டு 4 திருப்பு இங்கிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சக்கையில் என்ன இருக்கும்? அடுத்த முறை அந்த கரும்பை புளியறதுக்கு நினைச்சாலும் அந்த கரும்பு என்ன பண்ணணும்? மிஷினுக்குள்ள போகிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் கீழ்ப்படிதல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு கர்த்தர் நம்மளை உருவி எடுத்தாலும் வான்னு கூப்பிட்டா வந்துட்டே நிக்கணும். தேவனுடைய வாழ்க்கையில ஐயோ இதுக்கு மேல இது வேண்டான்னு நம்ம போதும்னு உட்காந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை வரும், மறுபடியும் மீன் பிடிக்க போலாம் வரியா அப்படின்னு. அதைத்தான் நான் சொன்னேன். ஏற்கனவே 8 திசைக்கும் போய் வலையை வீசி ஒன்னும் அகப்படாம வந்தவர் தான் நம்ம பேதுரு. போதண்டா வீட்டில் போய் ஒரு மட்டையாய் தூக்கத்தை போடுவேன், ஏதாவது பழைய சோறு வீட்டில் செஞ்சு வச்சிருப்பாங்க, சுட்ட கருவாடு ஏதாவது இருக்கும், தின்னுபிட்டு தூங்கிடலான்னு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறப்ப வார்த்தை தான் மறுபடியும் மீன் பிடிக்க போலாம். அது மறுபடியும் முதல்ல இருந்தா என் உடம்பு தாங்காது. அப்படி நம்ம சொல்லுவோம்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம இழந்து விடக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றோம் இருக்கிறோம். சோம்பேறித்தனத்தை பார்த்தோன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா சொல்றது அதுதான். ஒன்று கீழ்ப்படிதல் இருக்கணும், 2வது சோம்பேறித்தனம் படக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு இந்த 2வது தான் வரவே வராது. ஆக்டிவா இருக்க சொன்னா நனைஞ்ச கோழியோட மோசமா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரதுல கீழ்ப்படிதல் இருக்கு, சரி ரைட்டு. கிளம்புறப்ப உள்ள வந்துட்ட, கிளம்புறப்ப சோம்பேறித்தனம். நான் இதை மட்டும் சொல்லல, பல விஷயங்கள்லையும் பல நேரங்களிலையும் கர்த்தருடைய காரியத்தில் நம் ரொம்ப சோம்பேறியா இருக்கும். புறப்படுறதுக்கே நமக்கு ஆயத்தம் இல்லை. படகை திருப்புறதுக்கு மனசு இல்லை, வலைய தோல்ல போட்டு புறப்பட்டு போறதுக்கும் மனசு இல்லை. உங்களுக்கு மனதில்லாமல் இருக்குமானால் உங்கள் படகு வெறுமையாகவே இருக்கும். அப்ப சோம்பேறியா உட்காந்து வலைய அலசிட்டு வீட்டுக்கு போற நினைச்சாக்க 2 படகு நிறைய மீன் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பரவாயில்ல, நான் புறப்படுறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வெறுமை மாறின சோம்பேறித்தனம் படக்கூடாது. வேலை செய்கிறோம்ல, ஓட்டி பார்த்து வேலை செய்கிறோம்ல, 4 நாள் கண்டினியூஸாக டே நைட் ஒர்க்குனாலும் பார்க்குறோம்ல, ஒருத்த டீயை குடிச்சுப்புட்டு செய்கிறோமா செய்கிறது இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதில் மாத்திரம் அப்படின்னு சோம்பேறித்தனம். எனக்கு அதுதான் நிஜமாக புரிய மாட்டேங்குது. உங்களை நான் சோம்பேறின்னு சொல்லவே மாட்டேன்.
4 days கண்டினியூஸாக டே நைட் ஒர்க் கொடுங்க. ஒரு டீ போதும். ஒரு டீனாக்க ஒரு டீன் இல்லை, டீ மட்டும் போதும் அவங்க கையில், சோறு கூட தேவையில்லை. டீ அப்படி சல்லு 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 சல்லுன்னு வாயில் ஊற்றிக்கிட்டு வேலை பறக்கும் ராக்கெட் ஆட்டம். அப்படி வேலை நடக்கும், ராக்கெட் ஆட்டம். டீ போதுங்க. நான் அந்த கேஸ் தான். 10 நாள் சாப்பிடாம இருப்பேன், டீ மட்டும் எனக்கு ரெடியாக இருக்கணும். கேட்குறப்பெல்லாம் டீ இருக்கணும் எனக்கு. இருந்தால் நான் அந்த கேஸ் தான். ஆனால் சோம்பேறிலாம் கிடையாது, அதெல்லாம் கரெக்டாக இருப்பேன் கர்த்தருடைய காரியத்தில். ஆனால் டே ஒர்க்கு பார்க்க சொன்னால் பார்ப்பாங்க. அதே டே ஒர்க் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலை சர்ச்சைக்கு வேணாக்க நைட் ஷிஃப்ட் பார்த்தேன்னா தூங்கிட்டேன். எனக்கு இதுதாங்க இப்பவும் புலப்படாத ஒரு ரகசியம். இதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். நான் சொன்னேன் 4 days கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடிஞ்ச நமக்கு ஒரு 2 hours உட்கார முடியாது. போகணுமா, பார்க்கணுமா, ஆமா, சோம்பேறித்தனம். நம்மகிட்ட சோம்பேறித்தனமும் கீழ்ப்படிதல் இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்க வெறுமை மாறாதுங்க. அது எந்த வெறுமையா இருந்தாலும் சரி, எழுதி கொடுக்குறேன், எந்த வெறுமையா இருந்தாலும் மாறாது. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாகவும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய மனுஷனை மாத்திரம் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், வெறுமையை மாற்றி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் சோம்பேறித்தனமாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனுஷனை கர்த்தருடைய வெறுமை, அதாவது கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய வார்த்தை அவங்க வெறுமையை மாத்தாது. இது சோம்பேறிகளுக்கான வார்த்தை இல்லை, உற்சாகமா இருக்கிறவங்களுக்கான வார்த்தை. புறப்படாதவங்களுக்கு இல்லை, புறப்பட்டு போகிறவங்களுக்கான வார்த்தை. உங்க வெறுமையை கர்த்தர் கண்டிப்பா மாற்றும். நீங்க சோம்பேறித்தனப்படாம நீங்க உற்சாகமாகவும் கீழ்ப்படிதலோடு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செயல்பட்டதனால உங்கள் வெறுமையை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுவார். எத்தனை பேர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்ல முடியும்? ஒரு 19 நாள் இருக்கு, அவ்வளோதானே? 19 நாளா? ஆமாம், கரெக்டாக 19. இந்த 19 நாள் நான் கண்டினியூஸாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? சரி, கீழ்ப்படிய வேண்டாம். எத்தனை பேர் கர்த்தருடைய காரியத்தில் சோம்பேறித்தனம் படாமல் இருந்தீங்க இந்த 19 நாள்ல? ரொட்டீன் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியத்தில் இல்லை. அப்ப எப்படி வருமா மாறும்? எப்படிங்க மாறும்? எழுதிட்டு வந்து பிரசங்கம் பண்றதுனால மட்டும் வெறுமை மாறாது, செயல்படுத்தும், கீழ்ப்படியும், ஒப்பு கொடுக்கணும், வெறுமை தன்னை போல மாறும். அல்லேலூயா. இரண்டாவது, 1000 மாணவர்களுக்கு பயன்பட வேண்டுமா? 1000 மாணவர்களுக்கு பயன்பட வேண்டுமா? மார்க்குவின் சுவிசேஷம் 5:41. 5 அப்பம் கொண்ட ஒரு சிறுவன். போதும், வாசிக்க வேண்டாம். ஒரு பிள்ளையின் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஏறக்குறைய 3 நாட்கள் இரவும் பகலுமாக அங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் பசியோடு அனுப்ப எனக்கு மனதில்லை, அவர்களுக்கு சாப்பிட கொடுக்க ஏதாவது இருக்கா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. டீச்சர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கொடுக்க நினைச்சதெல்லாம் சரிதான், ஒரு கப்பு டீ வேணா என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ண கூட நம்மகிட்ட காசு இல்லை. 5000 பேருக்கு ஒரு கப்பு டீ அரேஞ்ச் பண்ண கூட நமக்கு காசு இல்லை. நீங்க ஃபுல்லா போஷிக்க ஆசைப்படுறீங்களா? இது எப்படி? ஹவ் இஸ் பாசிபிள்? சுத்தி முத்தி பாருங்க, ஒருத்தன்ட்டையும் ஒண்ணுமே கிடையாது. இத்தனை பேருக்கும் அப்பம் சுட்டு கொண்டு வரதுக்கு நம்மள்ட்ட நேரமும் கிடையாது, வாங்கிட்டு வர்றதுக்கு காசும் கிடையாது. இப்படி எல்லாமே சொல்ற காரியம் இல்ல, நொல்ல, இல்ல, நொல்ல, முடியாது, வேண்டாம், இப்படிதான் வார்த்தை வருது. ஏசு சொல்றாரு, பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வா. போய் அங்க பார்த்தா ஒரு பையன் வச்சிருக்கிற 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன். சீசர்கள் சொல்றாங்க, இயேசுநாதரே 5000 பேருக்கு கேட்டீங்க, 5 அப்பம் தான் இருக்கு, எப்படி இது சாத்தியமா? தசம பாகத்தோட ரொம்ப கம்மியா இருக்கு. 5000க்கு ஒரு 100 தான் என்ன பண்ணணும், 500ஆவது இருக்கணும். இங்க 5 தான் இருக்கு, வாய்ப்பு இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை வருது, அது என்கிட்ட கொண்டா, அது என் கைக்கு. அதாவது உன் கையில தான் 5 அப்பம் 2 மீன்.
அது என் கைக்கு வரட்டும், நடக்கிறத மட்டும் நீ பாரு. அப்ப அந்த சிறு பையனுடைய கரத்தில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனும் அது 5 அப்பம் 2 மீனாகத்தான் இருந்தது. சீஷருடைய கரத்தில் வரும்பொழுதும் அது 5 அப்பம் 2 மீனாகத்தான் இருந்தது. அது இயேசுநாதருடைய கரத்திற்கு போகும் பொழுது அது 5000 புருஷர்கள் சாப்பிடத்தக்க அப்பமாய் மாறுது. அப்ப நாமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு அதாவது மற்றவர்களுக்கு பயன்பட முடியாது. இன்றைக்கு கர்த்தருக்கு பயன்படத்தான் ஆசைப்படுறமே தவிர மற்றவனுக்கு பயன்படுறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம். புரியுதா? கர்த்தருக்காக நான் பயன்படு. யாரு வேண்டாம்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, உள்ள இருக்க சபையாருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு கர்த்தருக்காக பயன்பட்டா போதும். கர்த்தருக்காக பயன்பட்டா போதும் கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு யாரு இன்னொருத்தவங்க வருவாங்களா? சரி, இருக்கட்டும். அப்ப நாமளாவே இருந்தோம்னா அநேகருக்கு பயன்பட முடியாது. நாம் கர்த்தரின் கரத்திற்கு போக வேண்டும். நம் பொருளாதாரம் கர்த்தருடைய கரத்துக்கு முதலாவது போகணும். நம்முடைய பொருளாதாரம் கர்த்தருடைய கரத்திற்கு போகுமானால் நம்மை கர்த்தர் 1000 மாணவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நம்மை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பது சரி, பொருளாதாரத்தை எப்படி ஒப்பு கொடுப்பது? அதற்கு பெயர் தான் தசம பாகம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கரத்தில் போவது, உமது கரத்தில் நான் விழுகிறேன் என்று சொல்வது. அதால் கர்த்தர் நம்மை 1000 மடங்கு ஆக்குவார். நம் பொருளாதாரத்தை, தசம பாகம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியமனம், ஒரு நியாய பிரமாணம். என்ன நியாய பிரமாணம்? 10ல் 1 கர்த்தருக்கு. 10ல் 1 கர்த்தருக்கு. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய காரியம், கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த தசம பாகத்தை கரெக்டா கொடுக்கிறோமா? 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன் தான் கர்த்தருடைய கைக்கு போச்சு. அதுல 4, அதுல 3, சின்ன பையன் ஒன்று மறைச்சு வச்சுக்கிட்டோ, சீசரை ஒன்று மறைச்சு வச்சுக்கிட்டோ, 3 ஏசுனா இருக்கிற கொடுப்ப ஒரு என்னமோ பண்டு போட்டோம். அப்படிலாம் இல்லை, இருந்ததை இருந்த மாதிரியே கொடுத்தாங்க. புரியல? நம்முடைய சம்பளம் எதுவோ அதிலிருந்து ஒரு தசம பாகத்தை சரியாக கொடுப்பது தான் இருந்ததை இருந்த மாதிரி கொடுப்பது. இருக்கிறத செலவு பண்ணிட்டு மீதிய தசம பாகம் கொடுக்கறது பேர் தசம பாகம் கிடையாது. அங்க 5 அப்போ 2 மீன் இருக்கு, அதை அப்படியே கொண்டு வந்து இயேசுனுடைய கரத்துல கொடுக்குறான். நாம் நம்முடைய தசம பாகத்தில் நாம் உண்மையா இருப்போமானால் மல்கியாவின் புஸ்தகத்தில் சரியான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தசம பாகத்தை கொடுத்தேனே சோதித்து பாரு என்று சொல்லி. ஆசீர்வதிப்பேனா மாட்டேனா என்பதை நீ சோதித்து பாருன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எதுக்குன்னா தசம பாகத்துக்கு மட்டும்தான், வேற எந்த வார்த்தைக்கும் சொல்லல. தசம பாகத்துக்கு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ தசம பாகத்தை சரியாக கொடு. அதாவது 10ல் 1 என்ற கணக்கை சரியாக வை. இன்றைக்கு நம்முடைய சம்பளம் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அதுல 1000 ரூபாயை முதல்ல எடுத்து வை. அப்புறமா வட்டிக்காரனுக்கு கொடுக்கறதோ, குழுக்காரனுக்கு கொடுக்கறதோ, வீட்டு மளிகை சாமான் வாங்குறதோ, இல்ல வண்டிக்கு பெட்ரோல் போறதோ, இதெல்லாம் அடுத்து. உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளத்திற்கு நீ முதலாவது உண்மையாயிரு, அதை கொடுப்பதில் உண்மையாயிரு. அப்ப 5 அப்பத்தை கொடுத்ததால 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். நம்ம அநேகருக்கு பயன்பட என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்தில் நம்மை கொடுக்கணும். நம் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தசம பாகத்தை சரியாக என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வாதம் வேணும்னா நாம் தேவ கரத்துல சரியா என்ன பண்ணணும்? கொடுக்கிறவங்களா இருக்கணும். பெயர் தசம பாகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சரியான தசம பாகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப சரியான காரியத்தை, சரியான ஒரு விஷயத்தை தேவ சமூகத்தில் நாம் சரியாக செய்யும் பொழுது அவர் நம்மை சரியான விதத்தில் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்ப இரண்டாவது, அவர் கரத்தில். அவர் கரத்தில்
உங்க கையில நீங்க வச்சிருக்க வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை கர்த்தர் கொடுப்பது ஒரு பெரிய பாரமான விஷயம். நம்முடைய ஆசீர்வாதத்துல 10ல 9 கர்த்தருக்கு கொடுத்துட்டு 1 நாம வச்சுக்கணும்னு சொன்னா வேணா கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கசப்பா இருக்கும். 9 நீ எடுத்துக்க, 1 என்கிட்ட கொடுத்துருந்ததால் நமக்கு என்ன கசப்பு இருக்கு? சில சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த 1 கொடுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, விருப்பம் வர மாட்டேங்குது. அந்த 1 என்ன? இது தசம பாகம் கிடையாது. நமக்குள்ள வர அந்த 1 விட முடியாத 1 எது? கர்த்தருடைய கரத்துல கொடுக்க முடியாத 1 எது? என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறது தடுக்கிற அந்த 1 எது? அதுதான் கர்த்தருக்கு வேணும். 10ல் 1 தசம பாகமா கேட்டவர், உன்னை எந்த ஒன்று கெடுக்குதோ அந்த 1 எனக்கு வேணும், இல்ல அந்த 1 தான் எனக்கு முக்கியம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது, நம் அநேகருக்கு பயன்படுவது சாத்தியமல்ல. அநேகருக்கு பயன்படணும்னா அந்த 1 அவர் கைக்கு போயாகும். அந்த 1 அவர் கைக்கு போகும். 3வது, 1000 மாணவர்களுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குமானால், நமக்குள்ள அநேகருக்கு அநேக ஆசை இருக்கு. என்ன ஆசை? இன்றைக்கு டெஸ்டிமோனி சொல்லுங்க, அதாவது சாட்சி சொல்லுங்க அப்படின்னா அநேகர் விரும்புது. அதாவது நான் விரும்பினது, நான் மற்றவங்கள சொல்ல மாட்டேன், என்னையவே நான் சொல்றேன். என்னைய சாட்சி சொல்ல எனக்கு சாட்சி சொல்ல தெரியாது. எனக்கு சாட்சி சொல்ல தெரியாது. காரணம், கர்த்தரனை ஜீவனோடு வைத்திருக்க ஒரு பெரிய சாட்சி. அதை தவிர மற்றவங்க சொல்லுவாங்களா, மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் இருந்தது, என்னை கர்த்தர் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சாட்சி எல்லாம் கிடையாது. அதாவது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தக்க எனக்கு சாட்சி கிடையாது. ஜீவனோடு வச்சிரு, அதான் சாட்சி. அதுக்கு மேலே எனக்கு சாட்சி சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை உண்டு, கர்த்தாவே நான் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கும். என்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னாக்க நான் சொல்கிற சாட்சியில் அவன் கண்ணீர் விட்டு அழுகணும்னு நான் ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு பைபிள் காலேஜில். இதான் நடக்கலையே, அப்புறம் அதை பற்றி பேசி நம்ம என்ன விட்டாச்சு. அப்போ அநேகருக்கு ஒரு ஆசை உண்டுனா, அநேகருடைய வாழ்க்கைக்கு நான் சாட்சி உள்ளவனாக இருக்கணும், நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒருவனுடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கணும்னா அதற்கு அந்த வாழ்க்கை கெட்டு போகாத வாழ்க்கையாக முதல்ல இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நம்ம முன்மாதிரியா வைப்போம், எந்த விதத்திலும் பழுது அடையாத ஒரு காரியத்தை நம்ம முன்மாதிரியா என்ன பண்ணுவோம், வைப்போம். ஒரு ஆப்பிளை வந்து நம்ம வரையணும்னு நினைக்கிறோம். எந்த மாதிரியான ஆப்பிள் எடுத்து வச்சு வரைவோம்? அணில் கடிச்ச ஆப்பிளையா, இல்லை நம்ம வீட்டில் கடிச்சு தூக்கி போட்ட ஆப்பிளையா, இல்லை புழு பிடிச்ச ஆப்பிளையா, இல்லை பூச்சி கடிச்சு, எந்த ஆப்பிளை நம்ம எடுத்து வரைவோம்? முழுமை. ஆப்பிள்லேயே எந்த ஆப்பிள் பர்ஃபெக்டா இருக்கோ அந்த ஆப்பிளை தான் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்து வரைவோம். அதை ஃபோட்டோ எடுப்போம், அதை வீடியோ எடுப்போம், அதை அநேகர் பார்க்கத்தக்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். எது பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய முழுமையான அந்த ஆப்பிள். அப்ப இங்க வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா அது முதல்ல கெட்டு போகாததா இருக்கணும். எவ்விதத்திலும் கெட்டு போகாத ஒன்று சாட்சியாக காணப்படும். நாம் எப்ப கெட்டு போகாம இருப்போம்? ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். சங்கீதம் 59 நினைக்கிறேன், நீங்க திருப்புங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஞாபகத்துக்கு வருது. 58:1 சாரி 58ஆம் சங்கீதத்தின் தலைப்பு மட்டும் வாசிங்க. தான் கெட்டு போகாதபடிக்கு. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை தாவீது எப்படி பாரு, நான் கெட்டு போயிருவேனா, எப்படி நான் கெட்டு போயிருவேனா, நான் கெட்டு போனா ஒரு நல்ல ராஜாவான இருக்க முடியாது, நல்ல சாட்சி உள்ள ராஜாவை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, நான் கெட்டு போயிருவேனா. நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை கெட்டுருச்சுன்னு வச்சுங்களேன்,
அதை மறுபடியும் சரிப்படுத்தி சாட்சியா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால மற்றவங்களுக்கு சாட்சியாய் வாழ ஆசைப்படுறவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை கெடுக்கக்கூடிய காரியங்களை உங்களை விட்டு விலக்கிடுங்க. எதெல்லாம் உங்களை விட்டு உங்களை கெட்டு போக வைக்குது. ஒரு பொருளை கெட்டு போகாம வைக்கிறதுக்கு நம்ம எங்க வைப்போம்? அதை எத்தனை நாளைக்கு அது கெட்டு போகாம இருக்கும்? மினிமம் அதிகபட்சம் போனோம். ஆனா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க, அந்த ஃப்ரிட்ஜில் நீங்க உணவை வச்சீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. என்னங்க சிரிக்கிறீங்க? யாத்திராகமம் புஸ்தகம் 16 அதிகாரம் 3 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 16:3. நான் சொன்ன ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்கு. யாத்திராகமம் 16:3. ம் 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 அப்பொழுது ம் ம் 16வது வசனம் என்னவென்றால் ம் 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 ஸ்தோத்திரம். இது யார் கொடுத்த கட்டளை? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. அப்ப இந்த கட்டளையின்படி என்ன பண்ணணும்? அவங்க அளவாதான் என்ன பண்ணணும்? மன்னாவை எடுக்கணும். ஆனா மன்னாவை சில பேர் என்ன பண்ணாங்க? சோதிச்சு பார்த்தாங்க. அதனுடைய சாட்சியை என்ன பண்ணாங்க? சோதிச்சு பார்த்தாங்க. சோதிச்சு பார்க்கறப்ப அது என்ன ஆயிருச்சு? கெட்டு போயிருச்சு. நாத்தம் எடுத்து அது கெட்டு போயிருச்சு. அதே 32, 33 வசனத்தை வாசிக்கலாமா? ம் 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 எங்க வைக்கணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் வை. இன்னைக்கு பொறுக்கின மண்ணா நாளைக்கு என்ன ஆகுது? ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட மண்ணா ஃபர்ஸ்ட் நான் சொன்னப்ப சிரிச்சீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவன் தன்னை முழுவதுமாய் மறைத்து வைப்பான் என்றால் அவன் வாழ்க்கையை கெட்டு போகாமல் கர்த்தர் காப்பார். யார் ஒருவர் தன் வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திற்குள் மறைத்து வைத்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை அவங்க நினைச்சாலும் கெட்டு போக முடியாது. எவன் நினைச்சாலும் கெட்டு போக முடியாது. இயற்கையாகவே கெட்டு போகக்கூடியதுதான் மன்னா. அப்படிப்பட்ட மன்னாவை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது கெட்டு போகாமல் இருக்குமானால், கர்த்தருடைய கரத்தால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மை கெட்டு போக பண்ணுவதற்கு எவனால் வர முடியும்? நம்ம ஏன் கெட்டு போறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்குள் இல்லாமல் போறதுனால. நம்ம அதிகமா எங்கெங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்திலையா? இல்லையே. அதனாலதான் நம்ம கெட்டு போறோம். அதனாலதான் நம்முடைய சாட்சியை நம்ம இழந்து போகிறோம். அதனாலதான் சில இடத்துல நம்ம போகிறப்ப நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியா? அப்ப நம்ம திருப்பி கேட்கிற இப்படிப்பட்ட வார்த்தை வர்றதுக்கு காரணம் தெரியுமா? நாம் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துக்குள் நம்மை நாம் கீழ்ப்படிய வைப்பது இல்லை. அதிகமாய் நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. அதிகமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்குள் நம்மை மறைத்து வைத்துக் கொள்வதற்கு நாம் விரும்பவில்லை.
சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், நான் கெட்டு போயிருவேனோ, நான் கெட்டு போயிருவேனோ, இந்த சூழ்நிலை என்னை கெட்டு போக வச்சிருமோ, இந்த மனிதன் என்னை கெட்டு போக வச்சிருவானோ, இந்த வாழ்க்கை என்னை கெட்டு போக வச்சிருமோ அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது புலம்புறாரு. நான் கெட்டு போயிருவேனோ, நான் கெட்டு போயிருவேனோ, நான் கெட்டு போயிருவேனோ. நான் வார்த்தை அழகா சொல்லப்படுவேன், நீ கர்த்தருடைய சமூகத்திற்குள் இருப்பாயானால் நீ கெட்டு போக மாட்டாய். நாம் கர்த்தருடைய சமூகத்துக்குள் ஒருவர் இருக்கிறவங்க, நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களை யாரு நினைச்சாலும் உங்களை கெட்டு போக வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும், எத்தனை ஆயிரம் பழிச்சொற்கள் வந்தாலும், நிபச்சொற்கள் வந்தாலும், சன்பல்லா தொபியா வந்தாலும் உங்களை கெட்டு போக வைக்க முடியாது. பாலாக்கு எத்தனை பீலையாமை கூட்டு வந்தாலும் உங்களை கெட்டு போக வைக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்குள் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதிக்குள்ள நீங்க உங்களை மறைத்துக் கொள்ளுவீங்கன்னா, இதுவரைக்கும் வாசித்த அத்தனை வார்த்தைக்குள் இருக்கிறதான மறைபொருளாய் இருந்து செயல்பட்ட எல்லா சத்துருவின் கிரியைகளும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்குள் செயல்படாது. காரணம், சங்கீதம் 91 அழகா சொல்லப்படுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிலையில் தங்குவான், வாதை அவன் கூடாரத்தை அணுகாது. இரவின் பயங்கரம் அவனை மேற்கொள்ளாது, பகலில் பறக்கடிக்கக்கூடிய எந்த ஒரு அம்புகளும் அவனை துளக்காது. அவன் சர்ப்பங்களை மிதிப்பான், தேள்களை மிதிப்பான், ஒன்றும் செய்யாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தபடியால், அவன் என் சமூகத்தில் வாஞ்சையாய் இருந்தபடியால், என் நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யார் ஒருவர் தங்களை கர்த்தருடைய சமூகத்துக்குள் மறைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் கெட்டு போக விட மாட்டார். பிசாசுக்கு முன்பாக தலைகுனிய விட மாட்டார். மனுஷங்களுக்கு முன்பாக சாட்சி இழந்த வாழ்க்கையை வாழ விட மாட்டார். உங்களுடைய எம்பிரத்தை அவர் எடுக்க விட மாட்டார். உங்கள் மேல் இருக்கிற மரியாதையை அவர் என்ன பண்ண மாட்டார், குலைந்து போக விட மாட்டார். அது வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு 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 கனவினம் இருந்துச்சு மன்னாவை குறித்து. இது எப்படி கெட்டு போகும்? இப்போ கெட்டு போச்சு. அதே மன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க கெட்டு போகல. தினம் தினம் ஆரோன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது மோசே அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்க்கிறவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கும் மன்னா கெட்டு போகவில்லை. அப்ப எவ்வளவு உன்னதமான வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மா, விலையேற பெற்ற ஆத்மாவை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை கெட்டு போக பண்ணலாமா? ஆத்மாவுடைய வேல்யூ தெரியலையோ? ஆத்மாவை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இதை குறித்து ஒரு விளக்கமான ஒரு பிரசங்கம் ஒரு நாள் வரும். கர்த்தர் நல்லவர். அப்ப நாம், கர்த்தராகிய நான் அவரை நம்பும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர்.